NCERT syllabus 9th standard chapter 8 quadrilateralsல exercise 8.2ல 5th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா in a parallelogram ABCD E and F are the midpoints of sides AB and CD respectively. அதாவது ஒரு parallelogram கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா E and F ன்றது AB ன்ற சைடு CD ன்ற சைடுடைய midpoint அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணனும்னா show that the line segments AF and EC trisect the diagonal அப்படின்றாங்க. அதாவது AF ன்ற இந்த லைனும் ECன்ற இந்த லைனும் இந்த அதாவது எதை ட்ரைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டயகனலை BDயை ட்ரைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பார்ட்டு இந்த ஒரு பார்ட்டு இந்த ஒரு பார்ட்டாக பிரிக்குது. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரலலோகிராம்ன்ற கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ABCDன்றது ஒரு பேரலலோகிராம். ஸோ ஃபஸ்ட் அதை முடிச்சாச்சுங்களா. பேரலலோகிராமுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல், அப்புறம் என்ன சொல்லலாம்? ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஏபியும் சிடியும் பேரலல். முடிச்சாச்சுங்களா. பேரலல் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? இந்த சைடு பேரலல்னு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட், அதாவது ஏபி பேரலல்னா சிடிக்கு ஏஇன்றது எஃப்சிக்கு பேரலல். எப்படி எழுதுகிறோம்? இந்த மிட் பாயிண்ட்டை வச்சு எடுத்து எழுதுகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பேரலாக இருந்ததுன்னா ஏஇ இஸ் பேரலல் டு எஃப்சி. முடிஞ்சாச்சுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. ரீசன் என்ன? பேரலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் மட்டும் கிடையாது, ஈக்குவலும் கூட. ஸோ அதை தான் இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கிறோம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த பேரலலோ இது ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன். ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இது வந்துட்டு இதோடைய வெர்டெக்ஸ், ஏன்ற வெர்டெக்ஸ். ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா அப்ளைங் ஹாஃப் ஆன் போத் த சைட்ஸ். ரெண்டு பக்கமும் பாதியாக நம்ம பிரிக்க போகிறோம். தட் இஸ் ரெண்டு பக்கமும் ஹாஃப் அப்ளை பண்ணுறோம். 1/2 1/2. ஹாஃப் ஆஃப் ஏபின்னா என்ன அர்த்தம்? ஏபியில் பாதி. அது ஒன்று ஏஇன்னு சொல்லலாம் அல்லது இபின்னு சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல இதை பேரலல்னு சொன்னதுனால இந்த பேசிஸ்லேயே எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஏஇ. அதே மாதிரி ஹாஃப் ஆஃப் சிடி. சிடியில் பாதி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சின்னு சொல்லலாம், டிஎஃப்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் என்ன பேரை வச்சு சொல்லியிருக்கிறீங்களோ அதே பேரை வச்சு சொல்லும்போது உங்களுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹாஃப் ஆஃப் ஏபின்றது ஏஇ ஆகவும் ஹாஃப் ஆஃப் சிடின்றது எஃப்சி ஆகவும் இருக்குது. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயும் எஃப்பும் அந்த மிட் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ஒரு பார்ட்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ சம்ஸ் இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக இருக்கும்போது பார்ட் பை பார்ட்டாக புரிஞ்சு படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறோம்? ஏபிசிடின்றது ஒரு பேரலலோகிராம். இந்த ரெண்டு சைட்ஸ் பேரலாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு உண்டான மிட் பாயிண்ட்டை வச்சு எழுதும் போதும் அது பேரலாக தான் இருக்கும். எப்படி பேரலாக இருந்தால் ஈக்குவல்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த பேரலல் இதை ஈக்குவல்னு சொல்லணும். அது எப்படி நம்ம சொல்லி காமிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா half of AB half of CDன்னும் போது இந்த AEFCன்றது வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓவர். அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் செகண்ட் பார்ட்டாக வச்சுப்போம். இன் குவாட்ரிலேட்ரல் AECF. AECFன்றது என்ன? மெயின் டயக்ராமில் பாருங்கள். AECF. அதாவது நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா, இதையே அப்படியே ஒரு குவாட்ரிலேட்ரல் 4 பக்கம் இருக்கக்கூடிய சைட்ஸாக வச்சுக்கிறோம். இந்த குவாட்ரிலேட்ரலில் ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் AE அண்ட் CF. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம்? AE இஸ் ஈக்குவல் டு எஃப்சி அல்லது CF சொல்லியாச்சுங்களா. இஸ் பேரலல்னு சொல்லியிருக்கிறோம், அதே மாதிரி ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறோம். சொன்னதுனால இந்த ரெண்டு சைடு பேரலாகவும் இருக்குது ஈக்குவலாகவும் இருக்கிறதுனால இந்த குவாட்ரிலேட்ரலில் நான் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ஏஎஃப்பும் இந்த ஈசியும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? பேரலாக தான் இருக்கும். ரீசன் என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த பேரலலோகிராம். ஸோ செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறோம்? நம்ம எதை வச்சு மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோமோ அதே ஒரு குவாட்ரிலேட்ரலாக வச்சு இங்கே நான் ஆல்ரெடி இதை ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறேன், பேரலல்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இது பேரலல்னா இந்த ஆப்போசிட் சைட்ஸும் பேரலல். அப்போது இந்த குவாட்ரிலேட்ரல் பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டை முடிச்சாச்சு. தேர்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் DQC. மெயின் டயக்ராமில் ட்ரையாங்கிள் DQC எங்கே இருக்குது? DQC. அதை நான் இங்கே தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் DQC என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ன்றது இந்த சைடில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட். நம்ம ஒன்றும் புதுசாக எதையும் எடுத்து எழுதலை. இருக்கிற டயக்ராமில் என்ன இருக்குதோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு அதிலிருந்து என்ன ப்ரூவ் பண்ண முடியுன்றது தான் பார்க்குறோம். எஃப்ன்றது சிடியோடைய மிட் பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃபின்றது பேரலல் டு சிக்யூ. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மிட் பாயிண்ட்லேருந்து வரையக்கூடிய அந்த லைன், ஓகேங்களா, இதை நம்ம கான்வர்ஸ் மிட் பாயிண்ட் தியரம் கான்செப்ட்ஸில் பார்த்துருப்போம். மிட் பாயிண்ட்லேருந்து வரையக்கூடிய அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு பேரலல் ஆகும், இன்னொரு சைடை கண்டிப்பாக அது பைசெக்ட் பண்ணும் அப்படின்ற கான்செப்டை பார்த்துருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் படி மிட் பாயிண்ட் தியரம் கான்செப்ட் படி கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் கான்செப்ட் படி இட் கேன் பி செட் தட் கண்டிப்பாக பீன்றது என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிக்யூடைய மிட் பாயிண்ட் ஆகத்தான் இருக்கும். அப்படின்னா மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம், இந்த சைடு அதாவது இந்த அளவும் சமம், தட் இஸ் டிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. முடிஞ்சிச்சுங்களா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ இது தேர்ட் பார்ட். ஃபோர்த்து பார்ட்டு திரும்ப இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அந்த ட்ரையாங்கிள் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிபி, அதே கான்செப்டை எடுங்க. ஈன்றது எதில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு, ஏபியில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு. ஏபியில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டுன்றதுனால இப்போ இதிலிருந்து வரையக்கூடிய இந்த லைன் ஒரு சைடுக்கு பேரலாகவும் ஆப்போசிட் சைடை கண்டிப்பாக மிட் பாயிண்டில் தான் போய் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்வர்ஸ் மிட் பாயிண்ட் தியரம் படி கண்டிப்பாக கியூ என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் பிபிஆர் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்யூவும் இந்த கியூபியும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எடுத்துப்போம். ஸோ ஃப்ரம் 1 and 2 என்ன சொல்கிறோம், dp is equal to pq. அந்த pq தான் இங்கே இருக்குது. அந்த pq எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா qbக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம டயக்ராமில் வெறும்னு இதை மட்டும் மார்க் பண்ணலாம். bdன்ற இந்த டயக்னல் இருக்குதுங்களா? ஸோ dp pq qb. ஸோ கேள்வி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் ஷோ தட் த லைன் செக்மெண்ட், அந்த ஏஎஃப் ஈசின்னு சொல்லிட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டயக்னலாக அதை ட்ரைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வரைஞ்ச எக்ஸ்ட்ரா லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த இசி அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏஎஃப் இதை ட்ரைசெக்ட் பண்ணுது அப்படின்ற கான்செப்டை தான் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த டிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ இஸ் ஈக்குவல் டு கியூபி. ஸோ ட்ரைசெக்ட் பண்ணியாச்சு அப்படின்றத நம்ம வேர்டிங்ஸாக எடுத்து எழுதுகிறோம். ஸோ இதை எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஏபிசிடின்ற பேரலலோகிராமை வச்சு நம்ம சொல்கிறது, அந்த மிட் பாயிண்ட்டை வச்சு போடுறது. செகண்ட் பார்ட் என்னது, இதையே ஒரு குவாட்ரிலேட்ரலாக எடுத்து இந்த குவாட்ரிலேட்ரல் பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறது. தேர்ட் பாயிண்ட் என்னது, டிக்யூசின்ற ஒரு ட்ரையாங்கிள், மேல் பக்கமாக ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அது மிட் பாயிண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறது. அடுத்தது கீழ்ப்பக்கமாக ஒரு ட்ரையாங்கிள், அதாவது ஏபிபி அல்லது ஏபிபி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு கான்வர்ஸ் மிட் பாயிண்ட் தியரம் கான்செப்ட் படி இது மிட் பாயிண்ட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது அந்த ட்ரை செக்ஷன் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கலாம். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.